கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தருக்காக ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கூட்டத்தை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி அங்க அவரை பத்தி பேசி அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அவருடைய செயலுக்கும் அவருடைய சொல்லுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா? அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம கடந்து போயிருக்கணும். அவர் ஊருக்கே போய் அங்க ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி ஒண்ணும் இல்லை அப்படின்னு கடைசியில சொல்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பத்தி செங்கோட்டையன்ட்ட கேட்கிறாங்க. அவர்லாம் பெரிய தலைவர் இல்லைங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் போறாரு. இந்த ரெண்டுமே இருக்குல்ல, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யாருடைய அப்ரோச் சரியானது? செங்கோட்டையனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எடப்பாடி கொடுக்குறாரு அப்படின்னா என்ன காரணம்? இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு ஈகோ தான் இன்னைக்கு அவர் தாவேக்காக்கு போவதற்கான முக்கியமான காரணம் சொல்றாங்க. செங்கோட்டையன் தாவேக்கா போவதற்கு முக்கியமான காரணமே ரெண்டு பேத்துக்கு இருந்த ஒரு ஈகோ தான் அப்படின்றது. ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருந்தா இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே அதற்கு தயாராக இல்லை அப்படின்றது தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ செங்கோட்டையன் தாவேக்கால போய் சேர போறாரு அப்படின்ற ஒரு தகவல் 10 நாளைக்கு முன்னாடியே அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஜாயின் பண்ண அடுத்த நாளே நம்ம ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியான ஒரு செட்டப்பு. அவர் பஸ்ஸில் நின்று செங்கோட்டையனை அட்டாக் பண்ணி பேசுனதுக்கான முக்கியமான காரணம். இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செங்கோட்டையனை ஏன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசுகிறாரு, ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றத மறுக்கவே முடியாது. 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை சத்தியமங்கலம், அதற்கு பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் 8 முறை நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா சும்மா கிடையாது. நிச்சயமாக அந்த பகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லாமல் மீண்டும் அவர் வெற்றி பெறுவது அப்படின்றது இயலாத ஒரு காரியம். என்னதான் அதிமுக இரட்டை இலை எல்லாமே இருந்தாலும் கூட அவருக்கென்ற ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக இப்போ விஜயனுடைய கட்சியில் அவர் இணைந்ததுனால அந்த செல்வாக்கு இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் திருப்பி ஒரு லைம் லைட்டுக்கு வர்றாருல, இன்னொரு செங்கோட்டையன் 2.0 அது மாறுது அப்படின்றப்ப நிச்சயமாக அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்க முடியுது. இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனது யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தாவேக்காவுக்கு ஒரு பெரிய லாபம். அதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் 1977 அதிமுகவோட பயணிக்கக்கூடியவர். 1977 சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு முன்னாடியே அதிமுக தொடங்கிய காலத்துலேருந்து 72லேருந்தே அவர் இந்த இயக்கத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுகவில் இருக்கிறாரு. அப்படின்றப்ப அதிமுகவுடைய ஒவ்வொரு நெளிவு சுழிவும் அவருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு சமகால அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் உடைய பின்புலம், அதே மாதிரி அவர்கள் எப்படி ஒரு எலெக்ஷன் டைமில் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க, எப்படி அவங்களுடைய கேம்பெயின் மெத்தட் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேக்கேஜ் என்ன, அதிமுக ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு பெரிய அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனது அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64 தொகுதிகள் இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டுமே வருது. இதில் 44 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ செங்கோட்டையன் உட்பட அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வெற்றி பெற்றிருந்தார்கள். அப்படின்றப்ப இந்த தேர்தலில் ஒரு செட்பேக் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இனிஷியலாக ஒரு 2 monthsக்கு முன்னாடி கூட நம்ம கோயம்புத்தூர் ஸ்டிங்கர் இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, தாவேக்காவுக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் கொங்கு பகுதியில் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ஐ திங்க் நிறைய பேர் செஃபாலஜிஸ்ட் கூட நம்ம பேசும்போது அந்த கருத்தையே தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்குது. அது வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே அதிமுகவுக்கும் பாஜகவும் கணிசமான ஒரு நம்பர்ஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ அந்த இடத்துல திமுக தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு முக்கியமான பகுதியாக தான் வெள்ளக்கோயில் சாமிநாதனுக்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததுக்கான ஒரு காரணம் கூட. அந்த பகுதியில் முத்துசாமி இருக்காரு, வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்காரு, அப்புறம் செந்தில் பாலாஜி, இவங்க அத்தனை பேருமே கிரவுண்ட் ஒர்க் நிறையா பண்ணுறாங்க. திமுக அதனுடைய நிறைய பொதுக்கூட்டங்களை அங்கே போடுறதுக்கான காரணம் கூட அதுதான், கொங்கு பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு. அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிக முறை அவங்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாகவும் கொங்கு பகுதி இருக்குது. அப்போ திமுகவுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது கொங்கு பகுதியில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் லீடர்ஸை
தாவேக்கா தன் பக்கம் இழுப்பதன் மூலமாகவும் அவங்களும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஓட்ஸை வந்து நிச்சயமா எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தொடர்ச்சியா அந்த பகுதியில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. பிரதமர் வந்து அதிக டைம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா அவர் வந்து கோயம்புத்தூருக்கு அதிக டைம் வர்றாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அமித்ஷா அவர்களும் அதிக முறை கோயம்புத்தூருக்கு வர்றாரு. இப்போ கோயம்புத்தூர் அந்த கொங்கு பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே வந்து ஒரு கவனம் அப்படின்றது பாஜகவுக்கு இருக்கு. ஸோ அந்த பகுதியில் தான் அவங்களும் இந்த முறை அதிகமான ஒரு இடங்கள்ல போட்டியிடணும் அப்படின்ற ஒரு விருப்பமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு செக்கு தான். இப்போ அந்த பகுதியிலேருந்து ஒரு முக்கியமான லீடர் இன்னொரு கட்சிக்கு போறார் அப்படின்றது உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக்கு தான். அதே நேரத்தில் இப்போ கொங்கு பகுதிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக ரொம்ப பலமாக இருக்காங்க. கடந்த தேர்தலில் 44 தொகுதி அளவுக்கு இந்த கூட்டணி ஜெயிச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த கொங்கு மண்டலம் தான், அவங்களுடைய பெரிய நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு. இப்போ திமுகவுக்கு ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் வந்து எங்கே வந்து நம்ம ரொம்ப வீக்காக இருக்குமோ அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருப்பார். இப்போ சென்னை மாதிரியான மண்டலங்களில் திமுக பலமாகவே இருக்குது. அப்போ அவங்களுக்கு பலவீனமானது அப்படின்னு பார்க்கும்போது கொங்கு பகுதி தான். சொல்லப்போனால் இப்போ சவுத்தில் போனால் அதிமுகவுக்கு அங்கே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் வந்து பிரச்சனையை உருவாக்குறாங்க. சென்னையில் அவங்க கடந்த முறையே ஷைன் பண்ண முடியலை. இப்படியான பிரச்சனைகளுக்குள்ளே இங்கெல்லாம் அவங்க இருக்கும்போது அவங்க ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது கொங்கு பகுதி தான். இன்னொன்று, இந்த தேர்தலையும் வரப்போகிற தேர்தலையும் கொங்கு பகுதியை நம்ம விட்டுறவே கூடாது. அங்கே கண்டிப்பாக நம்ம எந்தெந்த சீட்ஸ்லாம் கையில் இருக்கோ அதை ரீட்டைன் பண்ணி ஆகணுன்ற ஒரு எஃபர்ட் தான் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு முக்கியமான காரணம். செங்கோட்டையனை வந்து என்னதான் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறோன்ற மாதிரி சொன்னாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. செங்கோட்டையனுடைய விலகல் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி செங்கோட்டையன் ஒரு ஆளே இல்லை, அவர் போனாலும் எங்களுக்கு இங்கே செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு கூட்டத்தை அவங்க கூட்டியிருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவது, இப்போ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டாலும் போன தேர்தலை சந்திக்கும் போது எல் முருகன் தலைவராக இருக்கார். அண்ணாமலை வந்து ஒரு பெரிய லீடராக இப்போ வரல, துணைத் தலைவராக இருக்கார், ஒரு வளரக்கூடிய தலைவராக இருக்கார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அண்ணாமலையை அவங்க கொண்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையும் அண்ணாமலை தலைமையில் பிஜேபி இயங்கினாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு லீடராக வளர்ந்து பிஜேபியினுடைய முகமாகவே மாறிய பிறகு பாஜகவின் தேசிய தலைமை நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து அண்ணாமலையை சைட்லைன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலை வந்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக பிஜேபியில் அங்கே ஒரு சில ஆதரவாளர்கள் இருக்கக்கூடும். அவங்க எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் அதிருப்தியில தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக பாஜக கூட்டணின்னு வரும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சமூகம் சார்ந்தோ இல்லை திமுக எதிர்ப்பு மனநிலையில இருந்தோ ஓட்டு போடணும்னா பிஜேபிக்கு ஏன் போடணும்? அதிமுகக்கே டைரக்டா போட்டுடலாம். இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, ரெண்டு தலைமைக்குள்ளேயும் ஏதாவது சிக்கல் இருக்குன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா திமுகவை எதிர்க்கணும். அப்ப இவங்க இல்லைன்னா யாரு அப்படின்னு சொல்லும் போது டிவிக்கே ஒரு சாய்ஸா இருக்கு. இப்படி பல வகையில வந்து கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இப்போ இதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க, அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா பாஜக மீது இருந்த பார்வை அப்படின்றது தமிழக மக்களுக்கு வேறொன்றாக இருந்தது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பார்வை வந்து மாறி இருக்கிறது. குறிப்பா இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து பாஜகவும் ஒரு சிறிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து 2021க்கும் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் கம்பேர் பண்ணும்போது பாஜக அதிமுக நம்பி இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் அப்படின்னா கொங்கு மண்டலம் தான். அந்த கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது ஒரு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய முயற்சி. இப்போ பாஜக அதனால தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பகுதியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் கூட. இப்போ அண்ணாமலையினால வந்து பாஜகவுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆச்சா அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கேள்வியாகவே மாறியது. எது எப்படியோ வந்து இப்போ அதிமுகவும் பாஜகவும் அந்த காம்பினேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா கொங்கு பகுதி மட்டும்தான். அந்த பகுதியில் வந்து பாஜக நிச்சயமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் அடிக்கடி வந்து அவர்கள் கூட்டம் போடக்கூடிய ஒரு இடமாக கோவை வந்து இருப்பதற்கு முக்கியமான காரணம் அங்கே அவங்களுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் தெரியுது. அங்கே நீங்கள் அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வடமாநிலத்தவர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய நீடு அப்படின்றது பாஜகவுக்கு நிச்சயமாக தெரியும். ஸோ இப்போ அவர்கள் மூலமாக அவர்கள் காய் நகர்த்துவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாஜக பெரிய அளவில் நம்பியிருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது கொங்கு பகுதி. மற்ற இடங்கள் எல்லாமே வந்து அவங்க அந்த ஒரு கூட்டணியின் மூலமாக சாதித்து கொள்ள வேண்டிய ஒரு பயன்தானே தவிர இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாஜகவுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும்.
ஆனால் கொங்கு பகுதியை பொறுத்தவரையில் பாஜகவுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கணிசமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதிமுக பாஜக பெரிய அளவில் நம்பியிருப்பது கொங்கு பகுதி. அந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு செங்கோட்டையன் வெளியே வந்திருக்காரு. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு தலைவர் வெளியே வந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து மாதிரி தாவேக்காவுக்கு போனது பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது 2-3 காரணங்கள் சொல்றாரு. அந்த காரணங்கள் அத்தையுமே வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இல்லை அப்படின்றது தான் பார்க்க முடியுது. மேபி அந்த கூட்டம் வந்து அதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து அந்த காரணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வேலிடா இருந்ததா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி. கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வந்து அவர் தமிழக அரசினுடைய ஏதோ ஒரு நலத்திட்ட உதவி வந்து பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி எம்ஜிஆர் படமோ இல்லை ஜெயலலிதா படமோ இல்லை. அது வந்து அரசு நிகழ்ச்சியா இல்லை இவர் தனிப்பட்ட வகையில் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த நிகழ்வை கோடிட்டு காட்டி அவர் சொல்றாரு, பாருங்க என்ன சொன்னாரு அவர் செஞ்சாரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாரு. இது மாதிரியான அந்த கேள்விகள் அப்படின்றது ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொன்ன கோரிக்கை அப்படின்றது பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. அதற்கு பிறகு அவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பை நீக்கினாங்க. அப்புறம் வந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் சந்திச்சதுக்கு பிறகு அவரை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கிட்டாங்க. அப்போ வந்து அவர் எந்த கட்சியில் போய் சேரணும் அப்படின்றத எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுனால்தான் அவர் போய் ஏதோ ஒரு கட்சியை வந்து தேர்வு செய்கிறார். ஸோ இதையும் அந்த பகுதி மக்கள் நிச்சயமாக கவனிப்பாங்க தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் கன்வின்சிங்காக அந்த இடத்துல இல்லை அப்படின்னு பட்டது. அதே நேரத்தில் திமுகவுக்கு இது எப்படி மாறும்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ செங்கோட்டையன் அதிமுகவை சேர்ந்த ஒரு தலைவர் தான், போயிருக்கிறது தாவேக்கா தான். இதில் நேரடியாக திமுக எங்கேயுமே வந்து பாதிக்கப்படலை. ஆனால் அங்கே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செங்கோட்டையன் வாக்கு சேகரிப்பதும், புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேக்கா இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது, அங்கே ஒரு சீனியராக அந்த மண்டலத்துக்கு அறிமுகமான ஒருவராக போய் வாக்கு சேகரிக்கும் போதும் வெறுமனா அவர் வந்து தாவேக்காவின் வாக்குகளையும் இல்லை செங்கோட்டையன் ஆதரவு வாக்குகளையும் மட்டுமா வாங்குவார்? அங்கே மாற்றத்தை விரும்பக்கூடிய அல்லது ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்கான 2 காரணம் இருக்குல்ல. ஒன்று விஜயோட கட்சி வருது, விஜயோட முகம் இருக்குது. இன்னொன்று அந்த லோக்கல் லீடரு, அங்கே நல்ல அறிமுகமான ஒருத்தர். இப்படி 2 பேர் சேர்ந்து வரும்போது எப்படி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பாதிப்பு இருக்கோ அதே மாதிரி திமுகவுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தானே ஒரு நேச்சுரலான கணக்கு. இப்போ வந்து ஒரு வின்வின் சுச்சுவேஷன் தான். இப்போ தாவேக்கா வந்து செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்திக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வி. அவருடைய அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது மேபி சாத்தியமாவதற்கு ஒரு சூழல் இருக்குது. இப்போ அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து அவருக்கு ஒரு 2வது லைஃப் மாதிரி அவருடைய 2.0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அவர் எப்படி அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்க போகிறாரு? சும்மா ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் பண்ணுறது மட்டுமே அவருடைய வேலையாக வைத்து கொள்ள போகிறாரா, இல்லை அவர் வந்து ரொம்ப துடிப்புமிகு அரசியல்வாதியாக அவர் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அவருடைய முக்கியத்துவம் வந்து தாவேக்கால இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க போதா? ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்க முன்னாடி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நீங்க பயன்படுத்திக்க போறீங்கன்றது தானே. இப்போ விஜய் உங்களுக்கு அறிமுகமாயிட்டாரு. இப்போ விஜய் நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்றது தான் இருக்கு. ஸோ இப்போ 2 வகையிலையுமே பார்த்தோம்னா வின் சுச்சுவேஷன். அவங்க எப்படி 2 பேருமே பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்றது தான் இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ திமுகவை பொறுத்தவரையில கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு ரிஸ்க் தான். ஏடிஎம்கே பிஜேபிக்கும் ரிஸ்க் இருக்கு, டிஎம்கேக்கும் ஒரு ரிஸ்க். ஏன்னா இவர் வந்து ஒரு நோன் எம்எல்ஏ, ஒரு ஹியூமிலியேட் ஆகி தான் வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து இன்னொரு கட்சியில், அதாவது இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் சேரார். நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் கூட பேசும்போது சொன்னாங்க, அதாவது செங்கோட்டையன் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு மீடியா லைம்லைட்டை இப்போ தான் பார்த்துருப்பார். அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, கட்சியில் சேர்ந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கின பிறகு அவருக்கான ரிசப்ஷன் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. ஈவன் ஒரு 5 hours வெயிட் பண்ணியிருக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துலையுமே வந்து பெரிய அளவில் க்ரௌடு இருந்தது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் எப்படி பயன்படுத்த போகிறாரு அப்படின்றது தான். நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவர் வந்து 1 முறை 2 முறை எலெக்ட் ஆனாலே, ஒரு தொகுதியிலேருந்து எலெக்ட் ஆனாலே அவருக்கான அந்த மைலேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அவருக்கு தெரியும் அந்த எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியும். எலெக்ஷன் டயத்தில் நம்ம என்ன செஞ்சால் நம்மளால் வாக்கு வாங்கிட முடியும் அப்படின்ற அந்த கணக்கில் அத்தனையுமே தெரியும். இவர் வந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், அதில் வந்து 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்தே சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றப்ப மோஸ்ட்லி எல்லாருடைய பேர்களும் தெரியும். அவர் தொகுதிக்குட்பட்ட
அத்தனை கிராமங்களில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த பர்சனல் கனெக்ட் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அதோட இப்போ இளம் வாக்காளர்களுடைய ஆதரவும் இவருக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இவருக்கு ஒரு லைம்லைட் அப்படின்றது பில்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொங்கு மண்டலத்தை குறிவைத்து எல்லா அரசியல் கட்சிகளுமே நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல செங்கோட்டையனுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறாரு. முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செங்கோட்டையனை திமுகவுக்கு அழைத்து வர சொன்னார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. ஒரு புதிய கட்சியினுடைய தலைவர் நேரடியா இறங்கி வந்து அவரை வரவேற்று வீடியோ எல்லாம் போடுறாரு. இப்படி ஒரு முக்கிய நிகழ்வாக இது மாறி இருப்பதன் மூலமாக கொங்கு மண்டலத்தின் அரசியலும் அதில் வரக்கூடிய ரிசல்ட்டும் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இது உணர்த்திருக்கு. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. ஒருவேளை கொங்கு மண்டலத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்மை கால நிகழ்வுகள் அங்கே எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.